ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இறந்துருப்பாங்க. அவங்களோட ஆதாரை பார்த்தீங்கன்னா இப்போலாம் டீஅப்டேட் பண்ணுறது ரொம்ப அவசியமானது. இந்த ஆதார் ஏன் டீஅப்டேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இறந்தவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு அமௌண்ட், அதாவது ஓஏபி அப்படின்னா மகளிர் உரிமை தொகை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பணம் வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த பணம் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இதை கண்டிப்பாக நம்ம டீஆக்டிவேட் பண்ணணும். டீஆக்டிவேட் பண்ணாத பட்சத்தில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அவங்க பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா பணம் வருது. நம்ம ஒரு 12,000 வாங்கிட்டோம்னா, இது இன்கேஸ் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 12,000க்கான வட்டி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து உங்கள்கிட்ட தான் வாங்குவாங்க. ஒருவேளை நீங்கள் அந்த பணம் நீங்கள் எடுக்காமல் இருந்தாலும் பேங்க் சைடில் டெபிட் ஆனாலும் அது உங்கள் மேலே தான் ஆகும். ஸோ ஆதார் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக டீஆக்டிவேட் பண்ணணும். ஆதார் பேஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. டிபிடி மூலமாக பணம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பணம் பார்த்தீங்கன்னா இந்த ஓஏபி பணம் ஆகட்டும், இந்த மகளிர் உரிமை தொகையாகட்டும், இது எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆதார் டீஆக்டிவேட் பண்ணுறது அவசியமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெயர் நீக்கம் பண்ணணும். ரேஷன் கார்டுலையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெயர் நீக்கம் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக நம்ம பண்ண முடியாது. ஒரு பேங்க்கில் இது பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களோட ஏடிஎம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம், ஜிபே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக போய் ஒவ்வொரு டெத் சர்டிஃபிகேட் கொடுத்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனால் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஸ்டாப் பண்ணணும். அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆகட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு ஆகட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓஏபி பணம், இந்த 1000 ரூபா பணம், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் என்னன்னா தனியாக போய் நம்ம எழுதி கொடுத்து நிறுத்தணும். இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆதாருங்கிறது காமனாக லிங்க் ஆயிருக்கு. நம்ம இந்த ஆதாரை டீஆக்டிவேட் பண்ணிட்டாவே 90% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வர வேண்டிய பணங்கள் இதெல்லாமே நமக்கு ஸ்டாப் ஆகிடும். நமக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதை டீஆக்டிவேட் பண்ணணும்னு கேட்டால் அவசியமாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அடுத்தவங்களோட பணத்தை நம்ம யூஸ் பண்ணுறது சட்டப்படி குற்றமானது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது டீஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கூகுள் குரோமில் ஆதார்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்கே உங்களுக்கு வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா uida.gov.in அப்படிங்கிற இணையதளம் வந்துடும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த லாகின் பேஜில் போய்ட்டு உங்களோட ஆதார் நம்பர், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தர் இறந்துட்டாங்க, அவங்களோட ஆதார் லாகின் பண்ணி தான் அந்த ஆதார் டீஆக்டிவேட் பண்ண அவசியம் இல்லை. நம்மளோட ஆதார் லாகின், அதாவது பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலியில் எங்கள் அப்பா இறந்துட்டாரு, நான் பையன், அவங்களோட ஆதார் லாகின் பண்ணாமல் என்னோட ஆதார் லாகின் பண்ணி அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ண முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க அதை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் லாகின் பண்ணிக்கிறேன். என்னோட ஆதார் லாகின் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துருங்க. இதில் ரிப்போர்ட் டெத் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய அப்பா இறந்துட்டாரு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அவர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் போதுமானது. இந்த இடத்துல பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன வச்சிருக்காங்க, நேம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இஷ்யூ டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு மட்டும் இன்னும் இந்த ஆப்ஷன்ஸ் வரல. மற்றபடி பார்த்தீங்கன்னா 24 ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். தமிழ்நாடுக்கு இன்னும் கவர் ஆகாமல் இருக்குது. கண்டிப்பாக ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் 24 ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆதார் நம்பர் ஆஃப் டிஜிட்டல் பர்சன் கேட்டிருப்பாங்க. அவங்களோட ஆதார் நம்பர் இங்கே கொடுக்கணும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, டெத் சர்டிஃபிகேட்டில் பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், அதாவது டிஒய் ஃபார்மேட்டில் இங்கே இருக்கும் பாருங்கள், அந்த நம்பர் இங்கே கொடுக்கணும். அடுத்த ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா நேம் ஆஃப் த டிஜிட்டல் பர்சன் இன் டெத் சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. டெத் சர்டிஃபிகேட்டில் அவங்களோட பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டிருக்காங்க. அந்த ஜெண்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க டேட் ஆஃப் டெத் டிசீஸ்டர் பர்சன் இருக்கும், அதாவது எந்த டேட்டில் இறந்துருக்காங்கன்னு சொல்லி அந்த டேட் கொடுக்கணும். அடுத்து பாருங்க டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் டெத் சர்டிஃபிகேட் இருக்கும், அதாவது டெத் சர்டிஃபிகேட் எப்போ கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டில் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் இங்கே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜேபக் ஃபார்மேட், பிடிஎஃப் ஃபார்மேட் இருக்கும், நம்ம இந்த இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மன்ஸ் ரிலேஷன் வித் டிசீஸ்டன் கொடுத்துருக்கும். நீங்கள் அந்த இறந்தவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அதாவது பார்த்தீங்கன்னா இறந்தவருக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் கேட்பாங்க, அதை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபாதரா, லீகல் கார்டியனா, மதரா, சிப்ளிங்ஸான இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் மூலிமா பார்த்தீங்கன்னா இது டீஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி உங்களுக்கு அலாட்மென்ட் பண்ணுவாங்க. இதை கண்டிப்பாக எல்லாரும் கொடுத்தாகணும். இது பார்த்தீங்கன்னா 100% நல்ல ஒரு ஆப்ஷன். எல்லா இடத்துலையும் போய் நம்ம டீஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரே இடத்துல நம்ம டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆதார் எல்லா பக்கம் லிங்க் ஆயிருக்கு, டிபிடி மூலமாக லிங்க் ஆயிருக்கு. ஸோ இது நல்ல ஒரு ஆப்ஷன் தான். கண்டிப்பாக இது எல்லாரும் பண்ணி தான் ஆகணும். ஒரு சிட்டிசனாக இருந்தால் நம்ம நேர்மையாக தான் இருந்தாகணும். மற்றவங்க இருக்காங்களோ இல்லையா. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஆப்ஷன் வந்தோடனே எல்லாரும் அவங்களோட ஆதார் யாரெல்லாம் இறந்துட்டாங்களோ அவங்க ஆதாரில் டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. இல்லைன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய பேங்க்கில் அவங்க இது இருக்கலாம், அவங்களுக்கே தெரியாமல் இறந்ததுக்கப்புறம் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்க ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான் இது. இந்த ஆப்ஷன் வரவேற்கத்தக்க தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்ல நல்ல டிப்ஸ் நம்ம சேனல் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.